மதுரையில் நடைபெறவுள்ள சித்திரை திருவிழாவுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரையில் நடைபெறவுள்ள சித்திரை திருவிழா முன் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழா. 15 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், தேரோட்டம் மற்றும் சித்ரா பௌர்ணமி அன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்வு, அதை சார்ந்த வைபவங்கள் என தொடர்ச்சியாக 15 நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றமும், மே 6ஆம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகமும், மே 8ஆம் தேதி திருக்கல்யாண நிகழ்வும், மே 9ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது. இதே போன்று கள்ளழகர் கோவிலில் பொறுத்தமட்டில் மே 10ஆம் தேதி கள்ளழகர் புறப்பாடு நடைபெறுகிறது. 11ஆம் தேதி எதிர்த்தேவையும், மே 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுல மதுரை மற்றும் மதுரை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களில் என லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்று பகுதியில் திரண்டு கள்ளழகரை தரிசனம் செய்து செல்வார்கள். இந்த மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முன் ஏற்பாடுகள் பணிகளும் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஏற்பாடு பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்வதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில அமைச்சர்கள் மூர்த்தி, PT பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் விசித்ரா விஜயன், அதே மாதிரி காவல் ஆணையர் லோகநாதன், காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், மேயர் இந்திராணி பொன்வசந்த் மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் என கலந்து கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா மிகவும் பாதுகாப்பாக நடைபெறுவதற்கான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.